வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வில்லேஜ் தமிழன். அதாவது நம்ம இந்திய நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான். அந்த விவசாயத்தை பிரதமாக கொண்டு இருக்கிற எங்கள் கிராமத்தில் எப்படி விவசாயம் நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊரில் வந்து வடிகால் வாய்க்காலில் வந்து வடிகால் மெத்தட் எப்படி கட்டுறாங்க பாருங்கள். இப்போ வந்து தண்ணி அதிகமாக ஒரு நேரத்தில் இந்த பள்ளம் மாரி பாருங்களா, அது ஒரு பலவையை போட்டு தண்ணியை தடுத்துருவாங்க. அப்போனா என்னது, வயல்களில் தண்ணி ஒருத்த கட்டுப்படுத்தும் முறை. இந்த அமைப்பு பாருங்கள் நண்பர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை தடுத்து வயல்வெளிக்கு அனுப்புகிற மெத்தடு. இதில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த சைடில் ஒரு பலவையை பெருசாக ஒரு பலவையை வச்சுட்டாங்கன்னா தண்ணி இதோட தடுத்து நிறுத்தி வயல்களுக்கு இங்கே தேங்காய் பண்ணி வயல்களுக்கு இது செல்லும் மெத்தடு. எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, கிராமப்புறங்களில் தண்ணியை தேக்கி வயல்களுக்கு பயன்படும் முறை தான் இந்த வடிகால் மெத்தட். நண்பர்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள், தண்ணி எவ்வளோ அழகாக கிராமங்களில் எப்படி விவசாயத்துக்கு பயன்படுத்த பாருங்கள். கிராமங்களில் அதிகமாக மின் மோட்டார்களும் இருக்குது. இப்போ எங்கள் கிராமத்தில் இந்த போர் வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்ஜின் மூலம் தண்ணியை வாய்க்கிலேருந்து எடுத்து விவசாயத்தை பண்ணுவாங்க. எங்கள் கிராமம் இப்போ தான் வந்து பார்த்தோன்னா குறுவை சாகுபடிக்கு நிலங்களை தயார் செய்துட்ருக்காங்க. உழவு தொழில் நடந்துகிட்ருக்குது. மிஷின் மூலம் நடுக்கிறதுக்காக இதை பாயநாற்றக்கால் எல்லாம் இயந்திரமயமாக ஆனதால் மனிதர்களுக்கு வேலை இல்லை போச்சு. நட கூட இப்போ இயந்திரம் வந்ததால் மனிதர்களோட வாழ்வாதாரம் மிகவும் மோசமாக போயிட்டுருக்குது. இதெல்லாம் நடவு முடிஞ்சு கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது. எல்லாம் மிஷின் நடவு. இப்போ இந்த நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா நட்டு 1 மாதங்கள் ஆகும். பார்த்தீங்களா நண்பர்களே, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உருவாக்குறதுக்கு விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா. பொதுவாக சொல்லுவாங்க, விவசாயி சேத்துல கை வச்சா தான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சேத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டு உருவாக்கிய நெல்லுக்கு இந்த நாட்டில் சரியான விலை கிடைக்கல. இதுதான் விவசாயியோட நிலைமை. அதனால் விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை மதிப்போம். நன்றி, வணக்கம்.